வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆப்டி தமிழா. இந்த வீடியோல நம்ம மெயின்ஸ் லெவல் டிஐ வந்து பார்க்கலாம். இந்த கொஷினுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. So, இந்த மாதிரி நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் டிஐ பேஸ் பண்ணது. இதுக்கான வீடியோஸ்லாம் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, ஸோ டைம் எடுத்துக்கோங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஃபைன். ஸோ இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டடி த டேபிள் given below and answer the following questions. Some data is missing in the table. The table shows data regarding rupees 20 notes received by 5 different banks during demonetization. Okay, ஸோ என்னென்ன பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க், எஸ்பிஐ, ஆக்சிஸ், பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே வந்து 20 ருபீஸ் நோட்ஸ். ஓகே, எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு அண்ட் அதில் ஓகே நம்பர் ஆஃப் நோட்ஸ் ரிசீவ்ட் அதில் 100% ரிட்டர்ன் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அண்ட் 50%க்கும் 80%க்கு என்ன ரேஷியோ அண்ட் டோட்டல் வேல்யூ ரிசீவ்ட். ஓகே, டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு இந்த 20 ருபீஸில் மட்டும் அப்படிங்கிறது தான் எங்கள் கொஷின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது மட்டும் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேனே. ஓகே, இங்கே டோட்டலாக வந்து எவ்வளோ நோட்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு? 15,000 நோட்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே, 15,000 நோட்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே, ஒவ்வொருட நோட்டோட வேல்யூ என்னது? 20. அப்போ எவ்வளோ வரும் இங்க? மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ இந்த டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா 30. ஓகே, ஸோ 30 ஃபாலோட் பை 4 zeros, அதாவது 3 lakh. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒன்னொன்னா நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நோட்ல என்ன கொடுத்துருக்காங்க? ரிட்டர்ன் இந்த அமௌண்ட் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த நோட். ஓகே, ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 20 rupees. ஓகே, ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது 20 rupees. ஸோ ரிட்டர்ன் இந்த அமௌண்ட், okay, of notes returned by the bank to its customers. Okay, a return is the amount of the notes returned by bank to its customer. Each bank has given minimum 50% return to all the notes issued by it. Okay, so இதுதான் வந்து கொடுத்திருக்க நோட். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் உள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? If a difference of notes on which 50% return is given and 80% return is given on Punjab National Bank is 1000. ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் வந்து 1000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் என்னது? டூ பார்ட். ஓகே, டூ பார்ட் வந்து 1000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, டூ பார்ட் வந்து 1000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, then find the number of notes on which 100% return is given by Punjab National Bank or what percentage of total notes received by Bank of Baroda. ஓகே, இப்போ இங்க கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின் மார்க் வந்து 24,000ல எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுதான் வந்து இங்க கொஸ்டின். ஓகே, ஸோ இங்க டோட்டலாக வந்து எவ்வளோ நோட்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு? 15,000 நோட்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே, அப்போ இங்க டோட்டலாக வந்து 50% 80%ம் எவ்வளோ பார்ட்டு? 12 பார்ட், அதாவது 5:7. அப்போ டூ பார்ட் வந்து 1000 அப்படின்னா அப்போ 12 பார்ட் அப்படிங்கிறது 6,000. அதாவது 15,000 நோட்ஸ்ல 6,000 நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50% ரிட்டர்ன் அண்ட் 80% ரிட்டர்ன். அப்போ ரிமைனிங் என்னவா இருக்கும்? 100% ரிட்டர்னா? ஸோ 100% ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்னது? 9,000. இப்போ கொஸ்டின் என்னது? இந்த 9,000 ஓகே 24,000 கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ்? ஸோ மூணு ஜீரோஸ் கேன்சல் ஆகும். இது நமக்கு 3 டைம்ஸ், இது நமக்கு 8 டைம்ஸ். நமக்கு ஆல்ரெடி 1/8 வேல்யூ வந்து 12.5 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ 3/8 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.5%. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் வந்து 37.5%. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The total number of notes on which Bank of India gave 100% return. Okay, so 100% return and 50% return are 13,500. Okay, so 100% return வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 75%. அப்போ ரிமைனிங் வந்து 25%. இந்த 25% எப்படி பிரிக்கிறாங்க? 3:5, அதாவது 8. அப்போ 8 பார்ட் வந்து 25 அப்படின்னா அப்போ 75 பார்ட் அப்படிங்கிறது சரி 25% வந்து 8 அப்படின்னா அப்போ 75% அப்படிங்கிறது 24. ஓகே, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் ரிசீவ்டு 100% அப்படிங்கிறது எவ்வளோ வரும்? 32 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ கொஸ்டின் என்னது? ஓகே, இது வந்து 24, இது வந்து 3 and 5. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ஸோ 24 and 3, அதாவது 27 பார்ட் வந்து 13,500 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, 27 பார்ட் வந்து 13,500 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு பை பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு பை பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் ஹவு மச் மோர் ஆர் லெஸ் தென் டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு பை ஆக்சிஸ் பேங்க். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
ஓகே, அது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 27 பார்ட் வந்து 13,500 அப்படின்னா இங்க நான் 32 பார்ட் வந்து நான் கால்குலேட் பண்ணலாமா? ஓகே, அப்போ என்ன ஆக போகுது? இன்டூ 500. ஓகே, அப்போ 32 இன்டூ 500 அப்படிங்கிறது என்ன ஆக போகுது? 16,000. இப்போ இங்க வந்து நமக்கு 16,000. ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? ஓகே, டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு. ஸோ 16,000க்கும் 10,000க்கும் டிஃபரன்ஸ் வந்து 6,000. ஓகே, ஸோ ஒவ்வொரு வேல்யூவோட சாரி நோட்டோட வேல்யூ எவ்வளோ? 20. ஏன்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா டோட்டல் அமௌண்ட் ரிசீவ் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ 6 2 சார் 12 ஃபாலோட் பை 4 zeros. அப்போ 1,20,000. ஸோ இதன் ஆன்சர் வந்து 1,20,000. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். If ratio of notes on which 50% return and 80% return, okay, in Bank of Baroda is same as ratio of notes on which 50 and 80 is given by Axis Bank. Okay, அப்போ இதோட ரேஷியோ வந்து 1:4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. Okay, and number of notes on which Bank of Baroda give 100% return or 20% less than total notes received by Punjab National Bank. Okay, so 20% less. அப்போ 3,000 less அப்படின்னாக்கா அப்போ இந்த இடத்துல வந்து 12,000 notes. ஓகே, ஏன்னா டோட்டலா 24,000, அதாவது 12,000 அப்படின்னா அப்போ இந்த 1:4 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 12,000 வந்து அப்படி பிரிச்சிருப்பாங்க. அப்போ 1:4 ரேஷியோல ஸ்பிட் பண்ண அப்படின்னா 2,400 and 9,600. ஓகேவா? 2,400 and 9,600. ஓகே, ஃபைன். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, then find the ratio of notes on which Bank of Baroda gave 80% return. Okay, so 80% return, okay, to that of 100% return. Okay, இங்க 12,000 அப்படிங்கிறது என்னது? 50%. அப்போ 5. அப்போ ரேஷியோ என்னது? 4:5. இந்த இடத்துல நமக்கு இந்த வேல்யூஸ் கூட கண்டுபிடிக்கணும் அவசியமே கிடையாது. டைரக்டா ரேஷியோ வச்சு நம்ம சால்வ் பண்ணிருக்கலாம். ஓகே, மறுபடியும் நான் சொல்றேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து நமக்கு 12,000 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ 24,000ல 12,000 அப்படிங்கிறது பாதி. ஓகேவா? அதாவது இது நான் 10 பார்ட் எடுத்தேன் அப்படின்னா இது வந்து எனக்கு 5 பார்ட். ஏன் அது நான் 10 பார்ட் எடுக்கிறேன்னாக்கா இது பாதினா 5 பார்ட். அப்போ ரிமைனிங் வந்து இது ஈக்குவலா அப்போ 5. ஓகே, அப்போ 1:4 வந்து 50:80 கேட்டிருக்குது 5:4. அதாவது 4:5 ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, ஆன்சர் வந்து 4:5. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். If total number of notes received by Bank of India is 40% less than total number of notes received by SBI. ஓகே, ஸோ இது வந்து நான் 20 டிவைட் பண்ணேன் அப்படின்னா ஓகே, நான் 20 டிவைட் பண்ணேன் அப்படின்னா 45 1 2 3. ஓகே, ஸோ 45,000 notes. ஓகேவா? இதுதான் வந்து SBI. ஸோ அதை பேஸ் பண்ணி ஓகே SBI வந்து 45,000 notes. பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 40% லெஸ். அப்போ இது வந்து நமக்கு எவ்வளோ ஆகும்? இது வந்து 5 பார்ட் அப்படின்னா இது 3 பார்ட். அப்போ இது நமக்கு 27,000 notes. Then find the average number of 20 notes received by 5 banks. Okay, so 15 plus 45 60. Okay, 60 plus 10 70, 70 plus 24 94, 94 plus 27. Okay, so 94 plus 27 அப்படிங்கிறது 121. So 121 divided by 5 அப்படிங்கிறது நமக்கு 242 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆன்சர் வந்து 24200. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 24200. Next one. If 50% of notes on which 100% return is given by Punjab National Bank. Okay, if percentage of notes on which 100% return is given by Punjab National Bank is 50%. Okay, இது வந்து 50%. Percentage of notes on which 100% is 50%. Then amount earned by Punjab National Bank in whole transaction. Okay, fine. Fine. So 15,000ல ஓகே 15,000ல 50% அப்படிங்கிறது என்னது? ஓகே, 50% அப்படிங்கிறது 7,500. இது வந்து 100% ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. அப்போ 20 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட், அப்போ ரிமைனிங் 7,500 நான் 5:7 ரேஷியோல பிரிச்சேன் அப்படின்னா அப்போ 7,500 இன்டூ 5/12. ஓகே, ஸோ இது எனக்கு 1 டைம். ஓகே, 6 times. ஓகே, 6. ஓகே, 2 5. ஓகே, 625 இன்டூ 5 அப்படிங்கிறது 3125. ஓகேவா? ஓகே, 3125 நோட்ஸுக்கு வந்து 50% ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ
என்ன ஆக போகுது 7500ல 3125 போச்சு அப்படின்னா 4375. ஓகே, ரிமைனிங் 4375 நோட்ஸுக்கு வந்து 80% ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஸோ 80% ஆஃப் 20 அப்படிங்கிறது 16. ஓகேவா, ஃபைன். இப்போ கொஸ்டின் என்னது? ஸோ டோட்டலாக வந்து ஓகே, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் ஓகே 15,000 நோட்ஸ் அப்படின்னா 30 ஃபாலோட் பை 3 zeros. ஓகே, இவ்வளோ அமௌண்ட் வந்து வரணும். பட் இதில் வந்து இவ்வளோ இந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ ரிமைனிங் வந்து எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு கெயின் இல்லைனா எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு ஈவெண்ட் அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா 15 150 followed by 3 zeros. So next 31250. 31250. Okay, so 4375 into 16. Okay, 4375 அப்படின்னாக்கா 375 350. Okay, 750 8750 into 8. Okay, so 0 0. Okay, 7 8 are 56 60. Okay, 64 70. Okay, so 70 followed by 3 zeros. Okay, 70 followed by 3 zeros. அப்போ இங்க நமக்கு 251. Okay, so 15 plus 18 18 plus 7 5. Okay, yes, so 251250. Okay, so okay, so 15,000 into 20. Okay, 30,000 அப்போ 3 lakh. ஓகே, அதுல இருந்து 251250. 251250. ஓகே, சப்ராக்ட் பண்ண அப்படின்னா இங்க 5, அப்போ இது வந்து 7, இங்க நமக்கு 8. ஸோ 8750 என்ன ஆன்சர் வருது? ஸோ ஒரே ஒரு ஆன்சர் தான் வருது. இதோட ஆன்சர் என்ன வருதுன்னா 48750. ஓகே, 48750. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 48,750. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இஃப் difference of number of notes on which PNB gave 50% return and 80% return is 1500. Okay, so இதோட difference 2 part வந்து 1500 and number of notes of number of notes on which Axis Bank gave 80% return or 1750 less than notes which are given on which Punjab National gave you 50% return. Okay, 3000. Okay, so 3750. Okay, 3750. So 4500. 4500 அப்படின்னா 5250. ஓகே, 5250. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 50% அண்ட் 80%. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நோட்ஸ் ஆன் விச் ஆக்சிஸ் பேங்க் கேவ் 80% ரிட்டர்னா 1750. ஓகே, ஸோ இது வந்து என்னது? பஞ்சாப் நேஷனல் பேங்க். அப்போ ஆக்சிஸ் பேங்க் வந்து 1750 லெஸ். ஓகே, இப்போ 80% வந்து 1750 லெஸ் அப்படின்னா இங்கே நமக்கு 2000 கொடுத்துருப்பாங்க. அப்போ 4 பார்ட் வந்து 2000 அப்படின்னா 1 பார்ட் வந்து 500. ஓகே, ஆக்சிஸ் பேங்க்ல. இப்போ கொஸ்டின் என்னது? Okay, find the total number of notes on which Punjab National Bank and Axis Bank gave 100% return together. Okay, so இதுல எவ்வளவு 9000 அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் 100% வந்து 6000. ஸோ ஆக்சிஸ் பேங்க்ல வந்து 2500 அப்படின்னா ஓகே 7500. அப்போ 6000 பிளஸ் 7500 அப்படிங்கிறது 13500. ஸோ ஆன்சர் வந்து 13500. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.